நாளை சீதா நவமி. சீதாதேவி அவதாரம் எடுத்த நாள். சீதையின் பிறப்பால் இந்த பூவுலகே சொர்க்க பூமியாக மாறியதாக நமது வேத புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட சீதா நவமி என்று இந்த சீதாராம ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஒரு முறை பக்தியோடு கேட்டாலே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் உடனே நடக்கும். ஒரு முறை கேட்டாலே கைமேல் பலன் கிடைக்கும். ஓம் அத சீதாராம ஸ்தோத்திரம். அயோத்தியாபுரநேதாரம் மிதிலாபுரநாயிகாம் ராகவானாமலங்காரம் வைதேகானாமலங்கிரியாம் ரகூணாம் குலதீபம் ச நிமீனாம் குலதீபிகாம் சூரியவம்ச சமுத்பூதம் சோமவம்ச சமுத்பவாம் புத்திரம் தசரதஸ்யாத்யம் புத்ரீம் ஜனகபூபதேः வசிஷ்டானுமதாச்சாரம் சதானந்தமதானுகாம் கௌசல்யாகர்ப்பசம்பூதம் வேதிகர்ப்போதிதாம் ஸ்வயம் புண்டரீகவிசாலாக்ஷம் ஸ்புரதிந்தீவரேக்ஷணாம் சந்திரகாந்தானனாம் போஜம் சந்திரபிம்போபமானனாம் மத்தமாதங்ககமனம் மத்தஹம்சவதூகதாம் சந்தனார்த்தபுஜாமத்யம் குங்குமாத்ரகுச்சம் ஸ்தலீம் चापालङ्कृतहस्ताब्जं पद्मालङ्कृतपाणिकां शरणागतगोप्तारं प्रणिपादप्रसादिकां कालमेघनिभं रामं कर्तस्वरसमप्रभां दिव्यसिंहासनासीनं दिव्यस्रक्वस्त्रभूषणाम् अनुक्षणं कटाक्षाभ्या मन्योन्येक्षणकाङ्क्षिणौ अन्योन्यसदृशाकारौ त्रैलोक्यगृहदम्पती इमौ युमां प्रणम्याहं भजां यत्यकृतार्थताम् अनेन स्तौति यस्तुत्यं रामं सीतां च भक्तितः तस्य तौ तनुतां पुण्याः सम्पदः सकलार्थताः एवं श्रीरामचन्द्रस्य जनकस्याश्च विशेषतः कृतं हनुमता पुण्यं स्तोत्रं सद्यो विमुक्तितं यः पठेत् प्रातरुत्थाय सर्वान् कामानवाप्नुयात् श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने इति श्री हनुमत्कृत சீதாராமஸ்தோத்திரம் சம்பூர்ணம். பசியில் இருப்பவர்களுக்கு அன்னலக்ஷ்மியாகவும் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருப்பவர்களுக்கு தனலக்ஷ்மியாகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான லக்ஷ்மியாகவும் பயத்தில் இருப்பவர்களுக்கு வீரலக்ஷ்மியாகவும் அருளக்கூடியவள்தான் சீதாதேவி. அப்படிப்பட்ட சீதா நவமி என்று இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பக்தியோடு கேட்டால் கூட உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், கைமேல் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஹனுமனே இயற்றிய இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி.